இன்று பிறந்த நாள் விழா காணும் பிள்ளைமார் மகாசபை தலைவர் அருமை சகோதரர் ஆர்வமுடையவர்களுடைய பிறந்த நாள் விழாவிலே என்னை பேச வாய்ப்புகளுக்கு நன்றி கூறுகின்றேன். நான் நேற்று ஒரு நிமிடம் கூட இருக்காது அவர்கள் தொலைபேசியிலே பேசினேன். அவரை சந்திக்க வேண்டும் என்ற ஒரு ஆவலோடு இன்று மதுரை நோக்கி வந்திருக்கிறேன். அந்த அளவுக்கு ஒரு திறமையான ஒரு தட்டிமிக்க ஒரு மனிதராக அன்பு சகோதரர் திகழ்கின்றார். தம்பியை போல சிறந்த மனிதர் நம்முடைய பாராளுமன்றத்திற்கு இந்த நாட்டிற்கு சேவை செய்கின்ற ஒரு சந்தர்ப்பம் பகவான் கொடுக்க வேண்டும். அதை எங்கள் மாவட்டத்திலே அவர் நின்றாலும் நான் நிச்சயம் வெற்றி பெற வைப்பேன். அந்த அளவிற்கு நான் சொல்ல வேண்டாம். எதையும் தம்பிக்காக செய்வேன். இந்த இடத்திலே இந்த தருணத்திலே கூட்டு கொண்டு வந்து என்னை இந்த மேடைக்கு பேச வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி இங்கு வந்திருக்கிற அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். சார்பாகவும் மிகவும் மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன். மாமாவுடன் மிகவும் பயணிப்பது ஒரு பெருமைமிக்க ஒரு விஷயம், மகிழ்ச்சியான விஷயம். அவர் ஒரு அரசியல் ஆசான், அரசியலில் மிகப்பெரிய ஒரு வலிமையான பலம். அவர் சரியாக இந்த சமுதாயம் பயன்படுத்தி கொண்டால் இந்த சமுதாயத்திற்கு மிகப்பெரிய ஒரு பலம் அவர்தான் என்று இத்தனம் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. அவர்களுக்கு எல்லாம் அந்த ஈசனை வேண்டி 16 செல்வங்களையும் பெற்று திருவாரூர் வாரி எல்லாம் அந்த பரிவாச கற்பனையை வேண்டி வாழ்த்தி வாங்கிக்கிறோம். தமிழ்நாடு அனைத்து பிள்ளைமார் மகாசபை மாநிலத்தினர் ஆத்ம நிலையங்களை இந்து மக்கள் கட்சியின் சார்பாக வாழ்த்துவதை பெருமையடைகிறது. அனைவருக்கும் மாலை வணக்கம். அனைத்திந்திய பிள்ளைமார் மகாசபையின் தலைவரும் திரைப்பட தயாரிப்பாளருமான எல்லாரும் அன்பாக அழைப்பிக்கப்படும் கொடைவள்ளல் மற்றும் சூரியனார் கோயில் ஆதீனம் அவர்களின் எப்பொழுதும் பாராட்டுதலை பெற்ற தலைவர்கள் நீண்ட காலம் ஆயுளுடன் மென்மேலும் பல புகழ்கள் பெற்று நீண்ட காலம் வாழ வாழ்த்துகிறேன். மதுராபுரியின் மைந்தனாகவும் தமிழ் சங்கத்தின் தலைமை பொருளாகவும் பிஜேபியின் பெரும் தலைவராக நான் ஆண்டவரை வேண்டிக் கொண்டு அம்மாள் மீனாட்சி அம்மன் வேண்டுகோளை எங்களுடைய எதிர்காலம் பிள்ளைமார் சமுதாயத்தினுடைய நிகழ்காலம் இனி ஏழை எளியக்கூடிய கொடைவள்ளல் ஆன்மீக தென்றல் மத்திய அமைச்சராக வரப்போகும் ஐயா ஆர்குலே அவர்களை மனதால் வாழ்த்துகிறேன். திண்டுக்கல்லில் இருந்து தேவேந்திர அவர்கள் இப்பொழுது கொண்டாடி ஐயா கழிப்பாரு. ஒரு சின்ன சம்பவம் எங்கள் ஊரில் வெள்ளம் மட்டும் வரலைங்களே, இந்த மண்டபம் உங்களுக்கு காணாதுங்க. என்கிட்ட ஒரு ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் இருக்காங்க. அது வழினா எனக்கு சொல்ல வேண்டாம். ஒவ்வொரு வீட்டுக்கும் சொன்னாங்க. இப்போ ஐயா துறையா வந்திருக்காங்கன்னா அவங்க ஒரு தேவ சமுதாயத்தில் மிகப்பெரிய ஆள். நெல்லை கன்னியாகுமரி குமரிப்படத்தில் ஐயா பற்றி கேட்டால் போதும், ஒரு தோல்வியாக வளர்ந்து குடிச்சிருவாங்க. ஏன்னா ஜெயலலிதாவுடைய நேரடி சந்திப்பு ஐயா அவ்வளோ பெரிய ஆளு. ஒரு போன தான் கொடுத்தேன், வாழ்த்து தெரிவிக்கிறது தம்பி அவனை நேரில் சந்திக்கணும். ஒரு எந்தருமா இருக்காரப்பா பேச்சிலே வந்து. அப்போ இது புகழும் இது இறைவன் கொடுத்துருக்கான், மனுஷனால இருக்க இத்தனை உள்ளங்கள் வந்திருக்கீங்கன்னா அவர் வெற்றிட்டார். கொஞ்சத்தில் எம்ஜிஆர் முதல்ல கச்சாரம் சொன்னாங்க எங்க வந்துருமா அப்படி ஆரம்பப்பட்ட கேட்டாரா. அப்புறம் என்ன நீங்க ஆச்சரிய நம்பிக்கை இல்லை. கலைஞர்களும் மிகப்பெரிய ஆளை எப்படி செய்யப்படுறார். ஏன்னா நீ முகத்தை காமிங்க, நமக்கு நான் சொல்றேன் ஒரு முகத்தை காமிங்க. இறைவன் கூட வெளியெடுக்கிறோம். இந்த மக்கள் மத்தியில இறைவன் தான் முடிவு பண்ணணும், நம்ம முடிவு பண்ணல. நம்ம முடிவு பண்ணா ஒரு ஆள் எடுக்க முடியாது. வாழ வைக்கிற ஆண்டவன் தான் வாழ வைக்க. மிகப்பெரிய ஒரு விஷயத்துல ஒரு மத்திய அமைச்சராகி எப்படி இந்தியாவை மோடி ஆகிறாரோ அது மாதிரி தமிழ்நாட்டை ஒவ்வொரு கிராமத்திலையும் ஐயா பாரதிய ஜனதா குடியேற்றாங்க. இன்னும் எதிர்காலம் இந்து ஆட்சி, முருகப்பெருமான ஆட்சி தான், வேலாட்சி. அந்த வேல் ஆரம்பப்பட்ட உயரத்துல ஒரு முகம் தாங்காது. இது ஆரம்பம்.
சொல்ல வேண்டாம். தேவேந்திரன் திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து தேவேந்திரன் கொண்டாட இருக்காங்க. இனி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் ஐயாவுக்கு பொற்காலமாக அமைய திண்டுக்கல் தேவேந்திரன் அவர்கள் ஐயாவுக்கு ஒரு வெற்றி பொருளானே நினைக்கிறாங்க. ஆர்டர் கொடுத்து 6 மணிக்கு போகணும்யா. ஆமாம்மா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் வெள்ளாளர் இனத்துக்கு விடிவெளியாக ஏழ்மை நீங்கி அனைவரும் ஒரு வெற்றி கொண்டாடத்தை கொண்டாடுவோம். அது நல்ல சந்தர்ப்பமா ஐயா பிறந்தார். இப்படை தோக்கினும் எப்படை வேண்டும், மாபெரும் சபை தண்ணி இழந்தால் உனக்கு மாலையை விட வேண்டும், ஒரு மாற்று குறையாத தங்கம் இரண்டு போட்டு வேண்டும் வரிகள் கேட்ப ஐயா பாருங்க. உண்மையிலே எளிமையா இருக்காங்க. இவங்க ரெண்டும் மத்தோட வருமா இருப்பாங்க. ஒரு படம் தயாரிப்பாங்க அன்புல கொடுத்த அப்படிங்காங்க. ஆனா அடுத்த பிறந்த நாள் தூத்துக்குடியில ராணுவம் மத்திய அரசு சேர்த்து மிகப்பெரிய ஒரு பிறந்தநாளை ஒரு 10,000 பேர் என்னால் கூட்ட முடியும். ஒரு பெரிய பிறந்தநாளை கொண்டாட சொல்லி ஐயாவுக்கு அன்பு இது இரவு வரனால ஒவ்வொரு நிமிடமும் பொருளாதாரம் அப்படியே பார்த்துக்கிறேன். நன்றி. அறந்தாங்கியிலிருந்து தலைவர் அவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்காக பொன்னாடை போட்டியும் சந்தோஷங்களையும் பகிர்ந்து கொள்கிறார்கள். பிஜேபி மிஸ்டர் ரவீந்திரன் ஐயர், தஞ்சை தெற்கு மாவட்ட பிரச்சார பிரிவு செயலாளர். அவர் பொன்னாடை போட்டு பகிர்ந்திருக்கிறார்கள். பிள்ளைமார் மகாசபையின் தலைவர் டாக்டர் எஸ் ஆறுமுக பிள்ளைகளுடைய பிறந்த நாளில் அடியேன் கலந்து கொள்வதில் பெரும் பெருமை அடைகின்றேன். நமது தலைவர் ஆறுமுக அவர்கள் கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 20 ஆண்டு கால பழக்கம். காட்சிக்கு வெளியவர் அடியேன் வைத்திருப்பவை வேண்டி சில மாணவ மாணவர்களுக்கு சிபாரிசு செய்யும் வேளையில் அந்த கல்வி கட்டணம் தேர்வு கட்டணம் எல்லாம் கொடுத்து உதவிய நமது தலைவர் டாக்டர் சார்புள்ள அவர்கள். அதோடு மட்டுமல்லாமல் பிற சமுதாயத்தைச் சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கும் அடியேன் சிபாரிசு செய்யும் போது அதை கட்டாமல் உதவி செய்து வழங்கியவர். எனவே நமது பிள்ளைமார் சமூகத்தினுடைய கொடைகொள்ளல் என்று கூட நமது ஐயா டாக்டர் சார்புகளை வழங்க சொல்லலாம். குறிப்பிட்ட பொருளுக்கு உதவி வரக்கூடியவர். எந்த நேரமானாலும் அவர்கள் தொடர்பு கொண்டால் உதவி செய்ய தயாராக இருக்கிறார். உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால் மதுரை அரசு மருத்துவமனையில் இரவு நேரத்தில் ஒரு விபத்து ஏற்பட்ட போது அடியுடன் பயணித்தவர் நமது டாக்டர் சார்புகள். இப்படிப்பட்ட தலைவர் நமக்கு கிடைத்திருக்கிறார். நாம் அனைவரும் கொச்சியுடன் இருந்து அவரது வழியை பின்பற்றினால் நமது சமுதாயம் இனிமேலும் வளரும். எனவே அனைவரும் அவருடன் தோல் இன்று ஒத்துமையாக பாடுபடுவோம் என்பதை இந்த நேரத்தில் அனைவரும் முன்னேற்றிக் கொள்வோம். டாக்டர் சார்புகள் அவர்கள் வாழ்ந்த பல்லாண்டு வாழ்த்தி விடுவர்களை கூறினார்களுடைய இளைய அதிகம் பற்றி சுவாமிகள்